வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி மசாலாவில் ஆட் பண்ணியிருக்க பொருள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால பிரியாணியில் ஆட் பண்ணும் போது நல்ல வாசமாகவும் நல்ல கலராகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணி மசாலாவுக்கு ஒரு சில பொருள்லாம் அதிகமாக ஆட் பண்ணால் கசப்பு தன்மை ஏற்படும். அதனால் எல்லாமே கரெக்டாக அளந்து எடுத்துக்கலாம். பட்டை 10 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காவும் 10 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு 5 கிராம் எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்தால் கசப்பு தன்மை ஏற்படும். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 6 அன்னாச்சி பூ எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவு மெஷர்மெண்ட் எல்லா பொருளும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இதை நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் இருக்க இடத்துல வெயிலில் காய வைக்க முடியாதனால நான் ஒரு இரும்பு கடாயில் நல்லா ஹீட் பண்ணி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் நல்லா இந்த அளவுக்கு புகை வந்து சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்க ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவெல்லாம் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா எந்த அளவுக்கு ஆட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா 1/2 kg அளவுக்கு மட்டன் இல்லைனா சிக்கன், 1/2 kg ரைஸோட 1 ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 kg இருந்தால் இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. நல்லா ஆறினோடனே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா பிரியாணிக்குமே பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான் ஆட் பண்ணுவேன். கடையில் எப்போவுமே வாங்க மாட்டேன். வீட்டிலே ரெடி பண்ணி ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக செம்ம சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஹோம்மேட் பிரியாணி மசாலா ரெடி. இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா வெஜ் நான்வெஜ் 2 பிரியாணிக்குமே ஆட் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கறதுனால கடையில் இருக்க மசாலாலாம் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலே நம்ம கைப்பட நல்லா வாசமாக இந்த மாதிரி பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை ரொம்ப அரைச்சி ஸ்டோர் பண்ணாமல் 1 month வரைக்கும் வர மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்ல வாசமாக நல்லா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசம் போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.